இன்று இங்கு இப்பொழுது இந்த சிறப்பான கூட்டத்தின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதை தேவம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதலான நன்றி வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தர்ம யுத்தம் துவங்கப்பட்டு இன்றுடன் 100 நாட்கள் கடந்துவிட்ட இந்த நிலையில் நம்முடைய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவினை சிறப்பான விழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தினை நடத்தி அனைத்து மாவட்டங்களின் கூட்டங்களையும் முடித்து சென்னையில் புரட்சி தலைவர் அவருடைய பற்றிய அவர் வாழ்நாள் நிகழ்த்திய சாதனைகள், நடிப்புத் துறையில், அரசியல் துறையில், மக்கள் பணியில் அவர் ஆற்றிய அரும்பணிகளை எல்லாம் கருத்தரங்கம், கவியரங்கம் இவைகளெல்லாம் நடத்தி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த வேண்டும் என்று நாம் எல்லாம் முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் 4வது மாவட்டமாக இங்கு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம். முன்பெல்லாம் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஒரு மண்டபத்திற்கு, அரங்கத்திற்குள், கல்யாண மண்டபத்திற்குள் தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய செயல் வீரர்கள் கூட்டம் திறந்த அரங்கில் மாநாடு போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய சரித்திரத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சார்பாக நடைபெறுகின்ற நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம்தான் மாநாடு போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக அது இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது கூட்டம் சேலம் மாநகரில். காஞ்சிபுரத்தையும் விஞ்சுகிற அளவுக்கு சேலத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு எழுச்சியான கூட்டம். அந்த கூட்டத்தை முடித்து அடுத்து நாம் திண்டுக்கலுக்கு சென்றால் காஞ்சிபுரத்தையும் சேலத்தையும் விஞ்சுகின்ற அளவுக்கு திண்டுக்கலில் மிக பெருமையான கூட்டம். இன்றைக்கு விழுப்புரத்தில் நாம் காணுகின்ற அந்த கூட்டம் 3 மாவட்டங்களில் விஞ்சுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றிகரமாக கூட்டம் நடைபெறுவதற்கு, செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெறுவதற்கு முழு பொறுப்பேற்று அதை கடமையுணர்வோடு பணியாற்றி இந்த கூட்டத்தினை வெற்றி கூட்டமாக ஒருங்கிணைந்து அதற்காக உழைத்து ஒருங்கிணைந்த நம்முடைய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் பா மோகன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த கூட்டத்தினை வெற்றி கூட்டமாக ஆக்கி காட்டிய விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் ரா லட்சுமணன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தர்ம யுத்தம் தொடங்கப்பட்ட 100 நாட்கள் அதனுடைய இலக்கை நோக்கி, வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இடையில் பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னார்கள், எடுத்து சொன்னார்கள். அதிலும் நாம் 2-3 தினங்களுக்கு முன்னால் டெல்லி சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்ததை பற்றி இங்கு அண்ணன் மைத்திரன் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமாக எடுத்து சொன்னார். நான் சொல்ல மாட்டேன் என்று கேள்வியை அவரே பதிலாக ஆக்கி மிகவும் சுவாரஸ்யமாக எடுத்து சொன்னார். அனைவரும் நாமெல்லாம் அதனை ரசித்து கேட்டோம். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் அவர் எடுத்துச் சொல்லிய பாங்கு உள்ளபடியே அனைவரையும்
மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. நம்முடைய தர்ம யுத்தம் எதற்காக தொடங்கப்பட்டது? மாண்புமிகு அம்மா அவருடைய இன்று நம்மிடத்தில் இல்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஒரு 16-17 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள், வளர்த்தார், ஆளாக்கினார்கள். 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மக்களிடம் உரிமை பெற்று நல்லாட்சி, சாதனை மிகுந்த ஆட்சியை, தண்ணீரவை திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம் போல சாதனை மிகுந்த ஆட்சியை நடத்தி காட்டி மக்களுடைய அன்பை பெற்ற மாபெரும் தலைவராக வளம் வந்தார். புரட்சி தலைவர் அவர்களின் மறைவுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 28-29 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இயக்கத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்த தொல்லைகள், துயரங்கள், பொய் வழக்குகள் இவைகளெல்லாம் தாங்கி எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அதிலிருந்து ஒரு சிறு குண்டுமணி அளவுடன் நான் தவறாமல் இந்த இயக்கத்தினை காவல் தெய்வமாக இருந்து கற்றி காப்பாற்றுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் வருகின்ற பொழுது 16-17 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய கடுமையான உழைப்பினால் இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி குமனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகுக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். மாண்புமிகு அம்மா அவர்கள் 16-17 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஆக அந்த இருவரும் தலைவர்களும் 27 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி 27 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இயக்கம்தான் என்ற பெருமையை மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே நம்முடைய இயக்கம் புரட்சி தலைவர் அவருடைய வழியில், மாண்புமிகு அம்மாவுடைய வழியில், அந்த லட்சிய பாதையில், அந்த கொள்கையில் இன்றைக்கு இருப்பவர்கள் தடம் புரண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் தொண்டர்களாக இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும், இந்த கட்சி ஆட்சி மக்களாட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் உருவாக்கி நல்வழியை காட்டினார்களே. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறுபட்டிருக்கிறது. கட்சி எந்த ஒரு தனிநபருடைய கைக்குள்ளும், கட்சி எந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்துக்குள்ளும் சென்றுவிடக்கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் கூட பிறந்த சகோதரை கூட கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற அனுமதிக்கவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒரு குடும்பத்தினுடைய கைக்குள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல பல நடவடிக்கை எடுத்து சசிகலாவுடைய குடும்பத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களையும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் உதவியாளர் மட்டும் இருக்கிறேன் என்று சொன்னியதற்கு பின்னால் அவர்களை மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுமதித்து, மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைகின்ற வரையில் யாரையும் கழகத்திற்குள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய உண்மையான நிலைப்பாடு.
எனக்கு பின்னாலே இவர்தான் பொதுச் செயலாக இருப்பார்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் யாராவது அடையாளம் காட்டினார்களா? இல்லை. யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணினார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு கட்சி ஆட்சியும் கைப்பற்றிக் கொண்டு தொண்டர்களை இயக்கமாக இந்த கட்சி இருந்ததை வழிதவறி ஆட்சியும் வழிதவறி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்முடைய தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டது. அடுத்து மாண்புமிகு அம்மாவுடைய மரணம். மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற சந்தேகம் 74 நாட்கள் மருத்துவமனையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்டு காப்பாற்ற முடியவில்லை என்று தமிழக மக்கள் ஆதங்கப்பட்டுகிறார்கள். ஏன் காப்பாற்ற முடியவில்லை என்ற கேள்விக்கணைகளை தொடுக்கிறார்கள். தமிழக மக்கள் அல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களும், இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். நாம் என்ன சொன்னோம்? மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து தீர விசாரணை வைத்து அதனுடைய முடிவினை மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமையுங்கள் என்று சொன்னோம். சொல்லி 100 நாள் ஆகுது. எடப்பாடி அரசு செவிடன் காதியில் ஊதிய சங்காக எந்த பதிலும் இதுவரை இல்லை. அதை விடுத்து ஆளுக்கு ஒரு அமைச்சர்கள் ஆளுக்கு ஒரு மாதிரியாக பேசிக் கொள்கிறார்கள். காலையில் ஒரு பேச்சு பேசுகிறார் ஒரு அமைச்சர், அதே அமைச்சர் இரவில் ஒரு பேச்சு பேசுகிறார். கேட்டா காலையில் பேசினது நல்லவாகி, இரவில் பேசினது நாரவாகி. இது யாருன்னு தெரியாது எனக்கா, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்காங்க. தமிழக அரசு மக்களுடைய பிரச்சனைகளை அம்மா அவர்கள் ஆட்சி நடைமுறைகளை சாதனை திட்டங்களை சாதனை மூலமாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை கொண்டு சென்றதாக எந்த செய்தியுமே இல்லை. அம்மா அவருடைய திட்டங்களாவது வழிமுறைப்படுத்தி அதை தொடர்ந்து செய்கின்றார்கள் என்ற செய்தியா இல்ல. அம்மா இருக்கும்போது இந்த கியா என்ற மோட்டார் தொழிற்சாலை பிரியப்பட்டு சென்னையில் வந்து அந்த தொழிற்சாலை தொடங்கணும்னு ஹுண்டாய் கம்பெனியுடைய சிஸ்டர்ஸ் கன்சர்ன் அந்த தொழிற்சாலை 7000 கோடி மதிப்பீடு 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அந்த தொழிற்சாலை இவங்க என்ன தொந்தரவு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சாமி எனவே வேணான்னு ஒரு கும்பிடு போட்டு பல காரணங்கள் சொல்றாரு. அம்மா இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குமா? 25,000 பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார் தொழிற்சாலை, அந்த கார் தொழிற்சாலை அமைகின்ற போது 18 துணை தொழிற்சாலைகள் சுற்றி அமைகின்ற ஒரு சூழல். இன்றைக்கு ஆந்திர மாநிலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் உரிய காரணங்களால் மற்ற தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற சூழல் ஏற்படுமா? இதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நடைபெறுமா? ஆக ஒரு கையாளாகாத அரசாகத்தான் இந்த அரசு இன்றைக்கு இருக்கிறது என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. அவனுக்கு குடிநீர் பிரச்சனையா? கவலை இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளா? எதை பற்றியும் கவலை இல்லை. அவருடைய கவலை எல்லாம் தேடி 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 பார்த்து எதிராக கிடைக்காதையே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக மக்களுடைய தீர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கோரிக்கை, அந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நம்முடைய தர்ம யுத்தம் தொடரும், வெற்றி அடையும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இடையில ஸ்டாலின் அதிமுக 2 அணியா இருக்குது, நாம இடையில புகுந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சதெல்லாம் பல வாக்கில் கணக்கு போட்டுட்டு காய நகர்த்திட்டு இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் வரலாற்று சான்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களிடம் இருப்பது 2417 நிர்வாகிகள் மட்டும்தான். 122 பேர் எம்எல்ஏக்களை வச்சுட்டு இந்த ஆட்சியை மெல்ல 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 ஆமை வேகத்தில் நடத்தி போயிடலாம் இருக்காங்க. அந்த ஆமை என்னைக்கு தலைகுப்புற விழுகுதுங்கிறது கூடியவர்களுக்கு தெரியும். தொண்டர்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள். 4 ஆண்டு காலம் பதவியில் இருந்து பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலிருந்து வழி தவறி அந்த இருவரும் தலைவர்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கி 45 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு அரும்பாடுபட்டு ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்தார்கள். அந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இன்றைக்கு நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். ஸ்டாலின் மறுபடியும் வருவதற்கு நியாயமான காரணங்கள், அரசியல் ரீதியான காரணங்கள், நிர்வாக ரீதியான காரணங்கள் 1% கூட இல்லை. அவர் ஆளுகின்ற பொறுப்பிலே ஆட்சியில் இருக்கும் பொழுது 2006, 2011 எந்த பிரச்சனையும் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் அதை நிறைவேற்றி தந்த அரசாக திமுக அரசு இல்லை என்பதனை நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள். காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரியுடைய நடுவர் மன்றம் அதனுடைய இறுதி தீர்ப்பினை 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே அறிவித்து மாண்புமிகு அம்மாவர்கள் அறிவித்த உடனே சொன்னார்கள், கருணாநிதி அவர்கள் நீங்கள் மத்தியிலும் மாநிலம் முதலமைச்சராக, மாநிலத்தில் முதலமைச்சராக, மத்தியில் நீங்கள் கூட்டணி ஆட்சியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நினைத்தால் 24 மணி நேரத்தில் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தர வேண்டும். பெற்றுத் தந்தால் தான் அது நடைமுறைக்கு வரும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கருணாநிதி அதை பற்றி கவலையே கிடையாது. 2007 வந்தது, 2011 வரைக்கும் கருணாநிதி முதலமைச்சர், இங்க மத்தியில் கூட்டணி ஆட்சியில் முடியல. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 பின்னாலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து பாரத பிரதமர் கடிதம் எழுதி அது முடியாமல் போய் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தித்தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்பது சரித்திரம். கருணாநிதி முதலமைச்சராக இருந்து செய்ய முடியல. திரும்ப இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? முல்லை பெரியார் பிரச்சனையிலும் அதன் மொத்த உயரம் 156 அடி. பழுது பார்ப்பதற்காக அதனுடைய நீர்மட்டத்தினுடைய அளவை 136 அடிக்காக குறைத்து எல்லா வழியும் மாண்புமிகு அம்மாவர்கள் பல கோடி ரூபாய் செலவழித்து முடிச்சாங்க. கேரள அரசு அதன் உயரத்தை கூட்டுவதற்கு மறுத்தது. அணை பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி மாண்புமிகு அம்மாவர்கள் இந்த பிரச்சனையும் உச்சநீதிமன்றம் வரை எடுத்து சென்று வாதாடி போராடி 2006 பிப்ரவரி மாதம் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை மாண்புமிகு அம்மா உச்சநீதிமன்றத்தின் மூலம் பெற்றுத் தந்தார்கள். முதல் கட்டமாக 136 அடியாக முல்லை பெரியார் நீர்மட்டத்தை இருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம். பேபி அணை சிற்றணையும் பழுநீக்கம் செய்யப்பட்டதனால் அதன் முழு கொள்ளலாம் 156 அடியாக தேய்க்கலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினையும் மாண்புமிகு அம்மாவில் பெற்று தந்தாங்க. பிப்ரவரி மாசம் மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சாங்க. தேர்தல் வந்துச்சு. திமுக தமிழகத்திற்கு நம்ம கெட்ட நேரம் திமுக மைனாரிட்டி அரசாங்கம் தான். 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2010 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததுனால அந்த வழக்கை தூசி தட்டி 2013 தான் முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை 136 இருந்து 142 அடி தேக்கிக் கொள்ளலாம் என்ற ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்ற அந்த தீர்ப்பினைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அதை உறுதி செய்து ஒரு தீர்ப்பை, நல்ல தீர்ப்பினை பெற்றுத் தந்தார்கள் வரலாறு.
திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடந்தது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலமும் மின்சார பிரச்சனை தீர்க்க முடியவில்லை. மின்வெட்டு தொடர்ந்து இருந்தது. ஒரு கையாள அரசாகத்தான் திமுக அரசு இருந்தது. அனைத்து நிலைகளிலும் ஊழல். மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று ஸ்டாலின் பல வகையிலே ரூட்டை போட்டு பண்றாரு. நம்ம போய் பாரத பிரதமரை சந்திச்சு சில கோரிக்கைகள்லாம் மனுவெல்லாம் நாட்டுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வரலான்னு போய் கொடுத்துட்டு வந்தா இவருக்கு உடனே கோபம் வருது. தனிப்பட்ட நபர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் போய் பார்த்து வந்தாரு. நான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கேன், எனக்கு டைம் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. முகராசி வந்ததுக்கு நான் சொல்லல, இவருக்கு சொல்றாங்க. அவரு 2016 எலெக்ஷன்ல எப்படியாவது முதல் கலர் பேண்ட் கலர் செட்ல போட்டு ரோடோடையா நடந்து போனாரு, சைக்கிள்ல போனாரு. இங்க நிறைய கரும்பு தோட்டம்லாம் இருக்குது. இங்க கரும்பு தோட்டம், எந்த கரும்பு தோட்டத்திலாவது சிமெண்ட் ரோடு இருக்கா? சிமெண்ட் ரோட போட்டு அந்த தடத்து கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போறாரு ஸ்டாலின். உருண்டு பார்த்தாரு. அப்புறம் டீ சாப்பிட்டாரா? நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க எனக்கு புரியுது. டீ கடையில டீ சாப்பிட்டாரா? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் டீ சாப்பிடுறாங்க டீ கடையில? நாம டீ கடையே நடத்தி இருக்கிறோம். சொல்லி ஏமாற்ற பார்த்தாரு, மக்கள் ஏமாறல. மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்ற ஒரே தலைவராகத்தான் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வரலாறு படைத்தார்கள். அந்த வரலாறு இன்றைக்கு தற்காலிகமாக ஆட்சியில் இருப்பவர்கள் மறந்து, அம்மாவுடைய ஆட்சியை மறந்து, அம்மா அவர்கள் கடந்த பாதையை மறந்து, நிலை தடுமாறி அதிகார மமதியில் ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பொறுப்பான பேச்சு எந்த அமைச்சரும் பேசுவது கிடையாது. காலையில் ஒரு அமைச்சர் ஒன்று பேசுகிறார், மாலையில் ஒரு அமைச்சர் ஒன்று பேசுகிறார். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் அவர்களுக்கு கவனம் கிடையாது. நான் ஆந்திரா சென்று சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை வரும் என்று உணர்ந்து சந்திரபாபு நாயுடு சார்ட்ட போய் முதலமைச்சர் போய் பேசிட்டு, அவர் கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாலே தனியா பேசணும், இந்த கூட்டம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது தண்ணியை திறந்து விடுங்கட்டார். அதற்கு பின்னாலே கூட்டம் நடத்தி 2 டிஎம்சி கொடுத்தார். அந்த 2 டிஎம்சி சென்னை மாநகரத்திற்கு வந்து சேரவில்லை என்றால் சென்னை மாநகர் ஒரு மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு டிஎம்சி வேணும். இந்த 2 டிஎம்சி வாங்கினால இந்த 2-3 மாசம் தள்ளி போயிடுச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ஜல்லிக்கட்டுக்கு நானும் கதனை லட்சக்கணக்கான மக்கள் மெரினால கூடுறாங்க. இந்த பிரச்சனை எப்பயாவது தீர்க்க பாரத பிரதமர் போய் கலந்து பேசும்போது அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டுடைய அரசாணை சட்டம் பொதுப்பட்டியல் இருக்கிறதை பாரத பிரதமர்களும் கலந்து பேசி, பொதுப்பட்டியலில் இருக்கிறதனால் சில இனங்கள் மத்திய அரசு மட்டும் சட்டம் இயற்றலாம், சில இனங்கள் மாநில அரசு மட்டும் சட்டம் இயற்றலாம், சில இனங்கள் 2 அரசுகள் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அந்த பொதுப்பட்டியலில் இருக்கின்ற மாநில அரசு சட்டம் இயற்றினால் மத்திய அரசினுடைய ஒப்புதல் வேண்டும், ஜனாதிபதி ஒப்புதல் வேண்டும். அதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் சொன்னார், பொதுப்பட்டியல் இருக்கிறது உண்மைதான் சிறுத்துக்குள்ளே சொன்னார். அப்ப நாங்க ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரோம், அவசர சட்டம், அதுக்கு நீங்க ஒப்புதல் பெற்றுத்தரணும், பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அங்கேயே உட்காந்து 3 நாள் அங்கேயே உட்காந்து ஒரு ஆர்டினன்ஸ் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இங்க கவர்னர் மூலியமா ஜனாதிபதிக்கு ஒப்புதல் வாங்கி மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி, தமிழகத்தினுடைய சட்டமன்ற வரலாற்றிலே கவர்னர் உரை என்று மீண்டும் மாலை
கூடி சட்டம் இயற்றியதாக சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரத்தை நாம் அன்றையே ஜல்லிக்கட்டுக்காக வேண்டிய அவசர சட்டத்தை இயற்றி அதையும் ஜனாதிபதியிடம் கொண்டு ஒப்புதல் வாங்கி இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை நாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஆக ஒரு பிரச்சனைகள் அரசை அணுகின்ற பொழுது அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சாதகமான சூழலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆட்சியாளருடைய கடமை. இன்றைக்கு இருக்கின்ற அரசு அந்த கடமையிலிருந்து தடம் புரண்டு சென்று கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வாய்ப்பளித்து நாங்கள் எல்லாம் எங்களுடைய ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நாங்கள் எல்லாம் வாக்குகள் சேருகின்ற பொழுது நான் போடிநாயக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அண்ணன் செம்மலையண்ணன் போட்டிட்டாங்க, அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் போட்டிட்டாங்க. நாங்களாம் சந்தித்து இருக்கும் போது எனக்கு நான் பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கல. பின் எப்படி கேட்டோம்? இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் வருவதற்காக எங்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குங்கள் என்றுதான் கேட்டோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள். இன்னைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நடைபெறுகிறதா? இல்ல. ஆக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு திரண்டு வருகிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் அதனை புரிந்து கொண்டு ஆட்சி செய்யவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அன்னை மைத்திரன் சொன்னது மாதிரி நான் சொல்ல மாட்டேன், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அது நடைபெறும் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சிறப்பான கூட்டத்தினை வெற்றிகரமாக உருவாக்கி நடாத்தியிருக்கின்ற விழுப்புரம் வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இதனை முன்னின்று நடத்திய அருமை அண்ணன் மோகன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறும். நன்றி, வணக்கம்.